எம்ஜிஆர் கண்டெஸ்ட் பண்ண தொகுதிங்க அது, ஏடிஎம்கே கோட்டைங்க அது மதுரை. அது வந்து 3ஆம் இடத்துக்கு போகிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செயல்பாட்டு இருந்திருக்கு. பிஜேபியா வரல, அதிமுக அழிஞ்சு பிஜேபி. அமைச்சர் மூர்த்தி அவர் ஒரு சைடில் செயல்படுறாரு, அமைச்சர் தளபதி ஒரு சைடில் செயல்படுறாரு, பிடிஆர் அவர் ஒரு சைடில் இருக்கார். ஆனால் பிடிஆருக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது இல்லை. பிடிஆருக்கு வந்து இந்த லோக்கல் லெவல் பாலிடிக்ஸ், ஃபீல்டு லெவல் பாலிடிக்ஸ் தெரியாது. ஒரு இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ இவருக்கு வந்து கொள்ளையடிச்சு இல்லை தொண்டர்களுக்கு பணத்தை கொடுத்து வாரி அள்ளி வழங்கி ஆட்சி கட்சியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பிடிஆர் மாதிரி ஒரு ஆளை இழந்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். முதலமைச்சர் இதை உணர்ந்துருவார்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் உணர்ந்திருக்காரு, இவர்கள் உணர வேண்டும். திமுக முதலிடத்துல இருக்கு இப்போ. ஆனால் அந்த திமுகவையும் அழித்து பிஜேபி முதலிடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை திமுக காரர்களே செய்கிறார்கள். இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் இவிஎம் மூலமாக தில்லுமுள்ளு நடக்கும். திமுகவை 100 இடங்களுக்கு குறைவாக அடக்கும் அமித்ஷா கோஷ்டி. அதிகாரிகள் பெரும்பாலும் RSS பிஜேபியினுடைய ஆதரவாளர்களாக மிக பெரும்பான்மையான அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். எப்படிங்க லீக் ஆகும்? இங்கே சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்ற இன்ஃபர்மேஷன் எப்படி அண்ணாமலைக்கு போகுது? அப்ப அங்க ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். 3 அஜெண்டா திமுக ஜெயிக்காது, 100 இடங்களுக்கு கீழே போகும். அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. மேஜிக் நம்பர் 117 கிடைக்காது. அது 117 கிடைக்கணும்னா பிஜேபி போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அது திமுக வசம் இருக்கிறது. அதிமுக கோட்டையாக மீறும் மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் மதுரையில திமுக காரர்களை ஏற்படுத்துறாங்க. இல்ல, அது அதிமுக கோட்டை சரிந்து 1.5 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு ஆயிடுச்சு. இப்ப அதிமுக அது பிஜேபி கோட்டை. ஓ, அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 2ஆம் இடத்துக்கு பிஜேபி வந்தாச்சு. வருத்தப்படுறீங்களா? 3ஆம் இடம் போனது வருத்தம் தான். ஆமா, வருத்தம் தான். என்ன, எம்ஜிஆர் கண்டெஸ்ட் பண்ண தொகுதிங்க அது, ஏடிஎம்கே கோட்டைங்க அது மதுரை மேற்கு எம்ஜிஆர் நின்ன தொகுதி. மதுரை என்னைக்குமே ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது. அது வந்து 3ஆம் இடத்துக்கு போகிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செயல்பாட்டு இருந்திருக்கு. உதயகுமார், செல்லூர் ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அவர்களது செயல்பாடு அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டது, பிஜேபியை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. பிஜேபியா வரல, அதிமுக அழிஞ்சு பிஜேபி. அதிமுகவுடைய ஓட்டு ஃபுல்லா வந்து பிஜேபிக்கு போயிருச்சு மதுரையில. திமுக முதலிடத்துல இருக்கு. ஆனா அந்த திமுகவையும் அழித்து பிஜேபி முதலிடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை திமுக காரர்களே செய்கிறார்கள். இப்ப மண்டல தலைவர்கள் தவறான வேலை பார்த்துட்டாங்க. முதல்ல நம்ம அதை சொல்லிடுவோம். என்ன தவறான வேலை பார்த்தாங்க அந்த மண்டல தலைவர்கள்? அவர்கள் மேல வந்து அதாவதுங்க, மேயர் வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய சாய்ஸ்ன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியாது. அவருடைய கணவர் தான் அதை ஆட்டுவிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதன் மூலமாக மண்டல தலைவர்கள் எல்லாருமே வந்து வரி வசூல்ல ஊழல் செய்து அமோகமாக ஊழல் செய்து அதனால வந்து மாநகராட்சிக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் குற்றச்சாட்டு. அதாவது இருக்க இடத்துல வாங்க வேண்டியதை வாங்காம கணக்கு காட்டாம இவங்க ஒரு பங்கை வாங்கி
இன்னொரு பங்கு மட்டும் குறைவான பங்கு அரசாங்கத்துக்கு கணக்கு அரசாங்கத்துக்கு. காட்டுறது. அப்படி இந்த- புரிஞ்சுக்கலாம். அதான் அப்படிதான் பெரிய வரி மோசடி. பெரிய வரி மோசடி. ஸோ இதை வந்து முதலமைச்சர் கவனத்திற்கு வந்த உடனே அவர் உடனடியாக எல்லாரையும் எச்சரித்து நடவடிக்கை எடுத்திருக்கார். சரியா உண்மையிலேயே செயல்பட்டிருக்காரு. பாராட்டத்தக்க செயல்பாடு அது. ம். முதலமைச்சர் அது பாராட்டத்தக்க செயல்பாடு செஞ்சிருக்காரு அவர். அது தூக்கிட்டாரு. மட்டும் இல்லாம அங்க ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது. அது என்னன்னா அமைச்சர் மூர்த்தி அவர் ஒரு சைடுல செயல்படுறாரு, தளபதி ஒரு அமைச்சர் side. தளபதி ஒரு சைடுல செயல்படுறாரு, பிடிஆர் பிடிஆர் அவர் ஒரு சைடுல இருக்கார். ஆனா பிடிஆருக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது இல்லை இங்க. அது உண்மைதான். ஆமா, உண்மைதான். பிடிஆருக்கு வந்து இந்த லோக்கல் லெவல் பாலிடிக்ஸ், ஃபீல்டு லெவல் பாலிடிக்ஸ் தெரியாது. அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவர், வெளிநாட்டில் இருந்து வந்தவர். பிடிஆர் பழனிவேல்ராஜன் மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணவர் கிடையாது. அவர் வந்து ஒரு அறிவு ஞானம், விஷய ஞானம் படைத்தவர். தத்துவ ரீதியா வலிமையான ஆள் அவர். ஆமா. அவர் தத்துவ ரீதியாகவும் வலிமையான ஆள். வலிமையான ஆள். அப்போ அவரால் வந்து கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ண முடியல. ம். இவங்க வந்து கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பண்றாங்க. இல்ல சார், ஏன்னா குறுக்கீடுக்கு அவரு பண்ண முடியலையா, அவங்க பண்ண விடலையா? அவர் அதாவது இவர் பண்ண விடலை. இவருக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கப்ப வேலைப்பளு அதிகம். அடுத்து வந்து அவர் ஒரு பிரச்சனையினால அவர் வந்து ஐடி மினிஸ்டராக மாற்றிட்டாங்க. ஐடி மினிஸ்டராக இப்போ ஏதோ இருக்கார். ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து ஃபீல்டு லெவலில் தொண்டர்களோட மெர்ஜ் ஆகலை. பிடிஆர் பழனிவேல்ராஜன் மெர்ஜாக இவங்களும் விடலை. இவங்க தான் தடையா இருக்கு. இவங்க தடையா இருக்காங்க. அப்போ ஒரு திமுக பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா பிடிஆர் ஒதுக்கப்படுகிறார். பிடிஆர் வந்தா இவங்க வர்றதில்லை, இவங்க வந்தா பிடிஆர் வர முடியாத சூழல் ஏற்படுகிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? திமுக ஒரு இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ்ல வேணுமா? கட்டாயம். அப்ப வேணும். அப்ப பிடிஆர் மாதிரி ஆளுங்களை லூஸ் பண்ண முடியுமா? பண்ணவே கூடாது. நீங்க பிஜேபி ஒன்றியத்தில் இருக்கப்ப லூஸ் பண்ண முடியுமா? அப்ப அவருக்குரிய மதிப்பையும் அவருக்குரிய வாய்ப்பையும் அவருக்குரிய ரோலையும் இவங்கள மாதிரி வந்து அவர் கிரவுண்ட் லெவலில் தொண்டர்கள் லெவலில் அவர் வந்து சொத்தை கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்காரா? அவங்க அப்பா சொத்து இருக்கு, அவங்க அப்பா பரம்பரையாக சம்பாரிச்ச சொத்து இருக்கு. அவங்களே கொடுத்ததான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். சரி, பயன்பெற அளவில் இருக்கு. ஆமாம், பலர் பயன்பெறக்கூடிய அளவில் இருக்கு. ஸோ இவருக்கு வந்து கொள்ளையடிச்சு இல்லை தொண்டர்களுக்கு பணத்தை கொடுத்து வாரி அள்ளி வழங்கி ஆட்சி கட்சியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பிடிஆர் மாதிரி ஒரு ஆளை இழந்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். ஆமாம், இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் யூ நீட் இன்டெலெக்சுவல்ஸ், ரைட்? அவர் கொஞ்சம் அதிகார திமிரில் இருக்கலாம், அதிகார போதையில் ஏதாவது பேசியிருக்கலாம். அந்த கர்வம் இயல்பு தானே. அந்த கர்வத்தில் ஏதாவது தவறாக பேசியிருக்கலாம். அது இயல்பு தானே. ஆனாலும் தங்கம் தான். ஆனால் அதை எப்படி நம்ம வந்து குறைச்சி இடப்பட முடியும்? அதனால வந்து அவரால் ஒன்றி போக முடியல, இவங்களும் அவரை ஒதுக்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இப்படி செய்யக்கூடாதுன்றத முதல்வர் சாட்டை எடுத்து சுழற்றியிருக்காரு. இது அவங்களுக்கு எல்லாத்துக்குமான அறிகுறி. இதை புரிந்து கொண்டு நடக்காவிட்டால் திமுக 2ஆம் இடத்திற்கு போகும். மதுரையில் முதலமைச்சர் இதை உணர்ந்துருவார்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் உணர்ந்திருக்காரு, இவர்கள் உணர வேண்டும். உணரவில்லை என்று சொன்னால் பிஜேபி முதலிடத்திற்கு வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பல சவால் இருக்குன்றத களத்தில் புரிஞ்சுக்க முடியுது. இவிஎம் மிஷின் திமுக ஒரு சவாலா இருக்கும் 2026. இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் இவிஎம் மூலமாக தில்லுமுள்ளு நடக்கும். திமுகவை 100 இடங்களுக்கு குறைவாக அடக்கும் அமித்ஷா கோஷ்டி, அமித்ஷா குரூப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏடிஎம்கே அறுதி பெரும்பான்மை பெற விடாது. பிஜேபி போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும். 3 அஜெண்டா. திமுக ஜெயிக்காது, 100 இடங்களுக்கு கீழே போகும். அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. மேஜிக் நம்பர் 117 கிடைக்காது. அது 117 கிடைக்கணும்னா பிஜேபி போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும். இது வந்து இவிஎம் மூலமாக நடக்கும். இது உறுதி. இவிஎம் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால், இல்ல விவிபேட் மூலமாக 100% ஸ்லிப்பு எண்ணப்படாவிட்டால் திமுக ஆட்சிக்கு வருவது கஷ்டம். மீண்டும் திமுக ஆட்சி, மீண்டும் முதலமைச்சர் ஒரு கனவு இருக்கு. அதிமுகல தொடர்ந்து முறை எம்ஜிஆர் இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. 2011, 2016 இருக்கும்பொழுது கூட ஒரு முதலமைச்சரா இருந்திருந்தாங்க. அந்த மாதிரி திமுக நடக்க வாய்ப்பே இல்லையா தொடர்ந்து 2 முறை?
தொடர்ந்து 2 முறை கண்டிப்பாக உண்மையாக தேர்தல் நடந்தால் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெல்லும். உண்மையாக தேர்தல் நடந்தால் திமுகவுக்கு எதிரிகள் கிடையாது. இப்ப அதிருப்தியில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அதிருப்தி இருக்கு. அவர்கள் செயல்பாட்டுல குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆன்டி இன்குபன்சி இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இது ஒரு கரும்புள்ளி. எது அஜித்குமாருடைய மரணம், அஜித்குமார் மரணம் ஒரு கரும்புள்ளி, கள்ளக்குறிச்சி சாராய மரணம் ஒரு கரும்புள்ளி. இப்படி கரும்புள்ளிகள் இருக்கு. அதிகாரிகள் முதலமைச்சர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. சார், அதிகாரிகள் நிறைய விஷயத்த முதலமைச்சர் கிட்ட மறைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மை. அது உண்மை. அதிகாரிகள் முதலமைச்சரை இருட்டில் வைத்திருக்கிறார்கள். ஓகே, முதலமைச்சர் இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும். அதிகாரிகள் பெரும்பாலும் RSS பிஜேபியினுடைய ஆதரவாளர்களாக மிக பெரும்பான்மையான அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். உண்மைதான் அது. இது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மைதான் அது. மிக நேர்மையான அதிகாரிகள் புறந்தள்ளப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் திமுக அரசிற்கு சேரும். உயர்கல்வித்துறை மிக மோசமான செயல்பாடு. அமைச்சர் செழியன் ஏதோ முயற்சி பண்ணி இதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு, சின்சியர் அட்டெம்ப்ட் பண்றாரு. ஆனா உயர்கல்வி அதிகாரிகள் அவருக்கு உதவலை. ஒரு அடி போனா அவங்க 4 அடி பின்னாடி போறாங்க. அடுத்து நீங்க எடுத்துக்கங்க, பத்திரப்பதிவுத்துறை மிக மிக மோசமான முறைகேடு, மிக மிக மோசமான செயல்பாடு. IAS அண்ட் IPS அதிகாரிகள் முதலமைச்சர் சொல்ற எதையுமே சரியாக கேட்பதில்லை. சரியா கேட்கலனாலும் தாண்டி தப்பா பண்றாங்க. தப்பா பண்ணி அவருக்கு கெட்ட பெயரை உருவாக்குறாங்க. எப்படிங்க லீக் ஆகும்? இங்கே சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்ற இன்ஃபர்மேஷன் எப்படி அண்ணாமலைக்கு போகுது? எப்படி லீக் ஆகுது? அப்ப அங்க ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். கட்டாயமா பெரிய ஓட்டை இருக்கு. ஒரு FIR போடுறதுக்கு ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு FIR போடாமே ஒருத்தனை கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு தூண்டப்பட்ட நபர் யாரு? அப்ப அவங்க தண்டிக்கப்படணுமா இல்லையா? நிக்கிதா நீங்க சொல்றீங்க. ஆமா, நிக்கிதா கேஸ்ல சரி, இப்போ வரைக்கும் நிக்கிதா தொடவே முடியலையே. என்ன அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நிக்கிதாவை அரெஸ்ட் பண்ணா நிக்கிதா யார்கிட்ட சொல்லிச்சுன்னு தெரிய வந்துடும். நிக்கிதா டெல்லியில ஒரு லதா ஐஏஎஸ்ன்னு ஒரு லதா ஐஏஎஸ் சொல்றாங்க. யார் அந்த லதா ஐஏஎஸ்? லதா ஐஏஎஸ் உடைய ஹஸ்பண்ட் யாரு? அவர் யார்கிட்ட இருக்காரு? அவர் எங்க ஒர்க் பண்றாரு? லதா ஐஏஎஸ் யார்கிட்ட பேசுனாங்க? எந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசுனாங்க? அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன உத்தரவை டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தாரு? இந்த லிங்க் வந்துருமா? ஒரு வட்டமே முழுமையடைஞ்சு இந்த வட்டம் வந்துருமா? இந்த வட்டத்தை செயல்படுத்தி இந்த வட்டத்துல சிக்கின அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணாருன்னா ஸ்டாலின் அவரது ஆளுமையை நிரூபிப்பார். அங்க ஓட்டை இருக்கா? பெரிய ஓட்டை இருக்கு. பெரிய ஓட்டை இருக்கா? இது யாரு மேல? இது ஆன்டி இன்குபன்சி வருமா இல்லையா? கட்டாயமா வருமா இல்லையா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்க தர்றோம்னு சொல்லி உங்க திமுக ஆட்சியில கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதி இவங்களால நிறைவேற்ற முடியாது. நியாயமான, ஏன்னா பொருளாதாரம் இல்லை நம்மகிட்ட. அதை நிறைவேற்றுவதற்குரிய வருமானம் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட சமூக நல திட்டங்களை ஸ்டாலின் செயல்படுத்தியிருக்காரு. சரியான திட்டம், யாருமே அருமையான திட்டங்கள், சரியான திட்டங்களை நியமித்து செயல்படுத்திருக்காரு. நான் முதல்வருக்கு உட்பட பெண்களுக்கு, மகளிருக்கு இலவச பஸ் பாஸ், உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய், தோழி விடுதிலாம் ஃபேண்டாஸ்டிக் திட்டங்க. அது மட்டும் இல்ல, நீங்க SC STக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அதை போய் பாருங்க. அந்த வீடெல்லாம் ஒரு அருமையா வீடு கட்டியிருக்காங்க. தாட்கோ ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் அருமையான, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு வீடு மட்டும் இல்ல, அவங்களுக்கு விடுதியில கேரம் போர்டு வசதி, லைப்ரரி வசதி, கம்ப்யூட்டர் லேபு, விளையாட்டு வசதிகளோட செஸ், டேபிள் டென்னிஸ் உயர்தரத்துல பண்ணிருக்காங்க. இது இந்த அரசு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பலியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பினாமினல் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அத்தனை ஊக்கப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நீங்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. பணம் இல்லை அவங்களுக்கு. உண்மையிலேயே பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதலமைச்சர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டாந்துருப்பார். அவரால் இந்த வருஷம் முடியல. ஏன்னா மத்திய அரசினுடைய பணங்கள் வரமாட்டேது. மத்திய அரசு சப்போர்ட் பண்ண மாட்டேது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல நம்ம கொடுத்த வரியில 72% டேக்ஸ் டெவல்யூஷன்ல நம்மளுக்கு திரும்பி வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மன்மோகன் சிங்கோட 10 ஆண்டு கால ஆட்சியில
மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சியில் நம்ம கட்டின வரியில் 36% தான் வந்திருக்கு நம்மளுக்கு, அதுவும் போராடி. அப்போ இவர்கள் வந்து நாங்கள் பணம் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. என்ன பணம் கொடுத்த? லிட்ரல் வேல்யூ இல்லை மணி. ஒரு மணிக்கு பின்னால் பொருளாதாரம் இருக்குது, ஒரு மணிக்கு பின்னால் பட்ஜெட் இருக்குது, ஒரு மணிக்கு பின்னால் வரி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த காம்பினேஷன் தான் பணம். இந்த ₹1 அவ்வளவு இருக்கு இல்லையா? அவ்வளவு இருக்கு. ஆமாம், அவ்வளவு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நீ கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஈக்குவலாக வருதா உனக்கு? இல்லை, ஈக்குவலாக வேணாம். அட்லீஸ்ட் 76% மன்மோகன் சிங் திருப்பி கொடுத்தாரு நம்ம கொடுத்த வரியில். நீ 50% அது கூட 36% தானே கொடுத்துருக்க. இப்போ நீங்கள் ஒரு கருத்தாளரா, அரசியல் விமர்சகரா, ஆய்வாளரா இவ்வளவு சொல்றீங்க, இது ஒரு கணக்கு. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. ஸ்டாலின் செய்யலைங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க மக்கள். ஸ்டாலின் என்ன செய்யலைன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யலைன்றதை சொல்லுங்கள். மகளிர் உரிமை தொகை இன்னும் பலருக்கு வரல. பலருக்கு எப்படிங்க இருக்கிறதுலே 1.25 கோடி பேர் கொடுத்தாலும் சிலர் வந்து திருப்தி அடையாம இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 1.25 கோடி பேர் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? மாசம் 1000 ரூபா போகுது. அறுதி பெரும்பான்மை எட்டியாச்சு. கொடுக்க போறாங்க ஜூலை 15. அடுத்தடுத்து வேலிடேட் பண்ணி கொடுப்பாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடாது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு குறைதான். அது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு காரணம் போலீஸ் ஸ்ட்ரென்த் பத்தாது, 1. 2வது போலீஸினுடைய வேலைப்பளு அதிகம். 2 போலீஸினுடைய சம்பளத்தை கூட்டணும். 3 4வது குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கிரிமினல் போலீஸ் நெக்ஸஸ், கிரிமினல் பொலிட்டீஷியன் நெக்ஸஸ் யாராக இருந்தாலும் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் உடனடியாக. ஆமாம், டிஸ்மிஸ் பண்ணணும். இரும்பு கரம். 5வது முக்கியமான விஷயம், இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு தனியாக ஆரம்பிக்கணும். புதுசாக இருக்கு சார் இன்வெஸ்டிகேஷன் விங்கு. ஏன்னா இந்த காலத்தில் ஏட்டையான்னு ஒருத்தர் இருப்பார். ஏட்டையா தான் கொலை நடந்தால் அதுக்குன்னு ஒரு ஏட்டையா இருப்பார், திருட்டு குற்றங்களுக்கு ஒரு ஏட்டையா இருப்பார், மற்ற சில்லறை குற்றங்களுக்கு ஒரு ஏட்டையா இருப்பார். இவங்க வேலை டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, சீன் ஆஃப் த கிரைமுக்கு போகிறது, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, ஃபைல் பண்ணுறது, ப்ராப்பராக எஃப்ஐஆர் போடுறது, ப்ராப்பராக சார்ஜ் ஷீட் எழுதுறது, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது. இன்றைக்கி அந்த பணியே இல்லை. எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. டிராஃபிக் தனி, எல்லா வேலையும் ஒரு போலீஸ்காரர் பண்ணால் எப்படிங்க பண்ணுவார்? விடுமுறை கூட கிடையாது. 24 hours ஜாபு எப்படி பண்ணுவாங்க? அப்போ அவர்களுக்கு என்று தனி இன்வெஸ்டிகேஷன் விங்கு வரும். இன்னைக்கு குற்றங்கள் பெருகிருச்சு, டெக்னாலஜி பெருகிருச்சு, சைபர் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, ஒயிட் காலர் கிரைம் அதிகரிச்சிருச்சு, பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு. அப்போ இத்தனை குற்றங்களையும் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி, சீன் ஆஃப் த கிரைமை விசிட் பண்ணி, டேட்டாவை கலெக்ட் பண்ணி, அதை வந்து எஃப்ஐஆர் பண்ணி, அதை வந்து சாட்சிகளை கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொறுப்பு வந்து இன்வெஸ்டிகேஷன் விங்குக்கு இருக்குது. அந்த விங்கே இல்லையே. எல்லா வேலையும் ஒரு போலீஸ் எப்படி பண்ண முடியும்? பெரிய மன அழுத்தம் தான். ஏகப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர்கள் பதவி உயர்வு இல்லாமல் 10 வருஷம் 12 வருஷமாக சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேயே இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேயே இருக்காங்க. அவங்கள எப்படி ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் சொல்லுங்க? அப்போ என்ன முதல்வருக்கு பெரிய சவால் இல்லையா? இதெல்லாம் முதல்வருக்கு பெரிய சவால். இந்த சவாலை சமாளிக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் முன்னேறணும், டபுள் ஆக்கணும், ஸ்ட்ரென்த்தை வந்து டபுள் ஆக்கணும், பொருளாதாரத்தை கூட்டணும், இன்வெஸ்டிகேஷன் இங்கே கிரியேட் பண்ணணும், இது சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்கணும். தவறு செய்யக்கூடிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது போலீஸாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், இம்மிடியேட்டாக டிஸ்மிஸ் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10 பேரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. அரசு ஒரு மாசத்துல சட்டம் ஒழுங்கு சீராயிரும், அரசு நிர்வாகம் சீராயிரும், எல்லாம் சீராகும். ஆகுமா ஆகாதான்? 100ல 10 போனா 90 பேர் திருந்திடுவாங்க. அப்புறம் என்ன? அதை செய்யணுங்க. அதை செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அது இந்த அரசுக்கு இப்ப இல்லைன்னு அது வந்து இந்த அரசுக்கு இப்ப இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான திட்டங்களை செயல்படுத்தினா போதும்னு இப்ப நினைக்கிறார். இன்னொரு 5 வருடம் அவருக்கு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கு, அவருக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அதை செஞ்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்களா சார்? கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வேற யார் இருக்காங்க? யார்கிட்ட நம்பி கொடுக்கறது? இன்னைக்கு மத்திய அரசு தமிழர்கள் மீது
பண்பாட்டு அழிவை ஏற்படுத்துகிறது, பண்பாட்டை நசுக்கிறது, நாகரிகத்தை நசுக்கிறது, மொழியை அழிக்கிறது, மாநில சுயாட்சி உரிமையை மாநில சுயாட்சியை காலி பண்ணுது. இத்தனைக்கும் மீறி இத்தனையும் எதிர்த்து போராடி கொண்டு தமிழ்நாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சிருக்கார் ஸ்டாலின். அவ்வளவுதான், அப்படிதான் பார்க்கணும். ஒரு கவர்னர் எந்த வேலையும் செய்ய விடாம, எந்த மசோதா நிறைவேற்ற விடாம 3-4 வருடம் கிடப்பில் போட்ட கவர்னரையும் வைத்துக்கொண்டு அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடி வென்று இத்தனை பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி முடிஞ்ச அளவிற்கு நன்மை செய்திருக்கிறார் ஸ்டாலின். ரொம்ப நன்றி சார், ரொம்ப உணர்வுபூர்வமா கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.